அனைவருக்கும் வணக்கம். மே மற்றும் ஜூன் மாத ராசி பலன்கள் 2025 அடுத்த 2 மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத டீடைலா கிளியரா இப்ப நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது இந்த மே மாதம் காலச்சக்கரத்துக்கு 6வது ராசியாக வரக்கூடிய கன்னி ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மே மாதத்துல பிளானட்டரி பொசிஷன்லாம் எப்படி இருக்கு, எந்தெந்த இடங்கள்ல என்னென்ன கிரகங்கள் சஞ்சாரம் செய்து நமக்கு சாதகமா இருக்கா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டீடைலா நம்ம அனலைஸ் பண்ணலாம். முதலாவது அந்த மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கேது பகவான் நம்முடைய ஜென்மத்துல இருப்பாரு. அதே மாதிரி 7th ஹவுஸ்ல பார்த்தோம்னா 4 கிரகத்துடைய கூட்டணி, 7ஆம் இடம் கலத்திர ஸ்தானத்துல 4 கிரகத்துடைய கூட்டணி, அதாவது சுக்கிரன், சனி, ராகு, புதன். இதுல நம்முடைய ராசிநாதன் புதன் முதல் 4 நாட்கள் மட்டும் நீச்ச நிலையில இருப்பாரு. அதே போல சுக்கிரன் இந்த மாதத்துல 31ஆம் தேதி வரைக்கும் உச்ச நிலையில இருப்பாங்க. எனவே முதல் 4 நாட்கள் நீச்ச பங்க அமைப்பு இருக்கு. அதே சமயத்துல சனி ராகு பாவ கிரகங்களுடைய கூட்டணி 7ஆம் இடத்துல இருக்கு. அதுலயும் மேஜரா பார்த்தோம்னா இந்த மாதத்துல முதல் 18 நாட்கள் ராகுவோட இணைந்த சனி 7ஆம் இடத்துல. அடுத்து நம்முடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சூரியன் உச்சம். சூரியன் வந்து நமக்கு 12ஆம் அதிபதி அஷ்டமத்துல இருக்கிறது நல்லதுதான். அது திடீர் விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தும். எனவே 12ஆம் அதிபதியாக வரக்கூடிய சூரிய பகவான் அஷ்டமத்தில் இருப்பது சிறப்பு. பொதுவா பார்த்தோம்னாக்கா சூரியன் அஷ்டமத்துல இருக்கக்கூடாது. ஆனா நமக்கு 12ஆம் அதிபதி அப்படிங்கிற ரோலை பிளே பண்றதுனால சூரியன் அஷ்டமத்துல இருக்கலாம். அது வந்து கன்னிக்கு ஒரு விதிவிலக்கு. அதுவும் உச்ச நிலையில இருக்கிறதுனால அதன் ரீதியா ஒரு சில நல்ல பலன்களை நிச்சயமா நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி குரு பார்த்தோம்னா இந்த மாதத்துல முதல் 14 நாட்கள் நம்முடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருப்பாரு. குருவை பொறுத்த வரைக்கும் 4-7க்குரியவர் திரிகோண ஸ்தானமான 9ஆம் இடத்துல இருப்பது சிறப்பு தான். இந்த மாதத்துல ரொம்ப முக்கியமா பார்த்தோம்னாக்கா 2 முக்கியமான பயிற்சி இருக்கு. அதாவது குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி. குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் குரு நம்முடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. கரெக்டா இந்த பயிற்சி 14ஆம் தேதி நிகழும். அதே மாதிரி ராகு கேது பயிற்சி கரெக்டா 18ஆம் தேதி இருக்கு. கேது பகவான் நம்முடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்கும் ராகு பகவான் நம்முடைய ராசிக்கு 6ஆம் இடத்துக்கும் டிரான்சிட் ஆகுறாங்க. ராகு கேது பயிற்சி எல்லாம் நமக்கு ரொம்ப சிறப்பா இருக்குன்னு தான் சொல்லணும். பொதுவா ராகு 6க்கு வருது ரொம்ப உத்தமம், பெரிய சாதகமான பலன்களை நமக்கு செய்யும். ருணரோக சத்ரு ஸ்தானத்துல ராகு இருக்கிறது பெரிய பலம். அதுவும் குரு பார்வையில சஞ்சாரம் செய்யற ராகு கூடுதலான நல்ல பலன்களை நிச்சயமா கொடுப்பாரு. மேலும் இந்த மாதத்துல செவ்வாய் வந்து நமக்கு நீச்ச நிலையில இருப்பாரு. இந்த மாதம் ஃபுல்லா செவ்வாய் நீச்ச நிலையில நம்முடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருப்பாரு. செவ்வாய் வந்து பார்த்தோம்னா நமக்கு முழுமையான நெகட்டிவ் பிளானட், அதாவது 3-8க்குரிய ஒரு கிரகம். அது நீச்சமாகிறது நல்லது. ஆனா 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு சில குறைகளை கொடுக்கும். ஆனா அதெல்லாம் நம்ம எளிமையா கடந்து வந்துடலாம். அதே மாதிரி 4ஆம் தேதிக்கு மேல புதன் சூரியனோட இணைஞ்சு அஷ்டம ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்வாரு. ராசிநாதன் அஷ்டமத்துக்கு போறது குற்றம் தான். ஆனா சூரியனோட இணைகிறது புதன் ஆதித்ய யோகத்தை மிக வலிமையா கொடுக்கும். கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு எல்லாம் ரொம்ப சிறப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தோம்னாக்கா 14ஆம் தேதி சூரிய பயிற்சியும் உண்டு. சூரியன் வந்து அஷ்டமத்தில இருந்து பாகியத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு. அதை தொடர்ந்து மீண்டும் பார்த்தோம்னா 23ஆம் தேதி மீண்டும் புதன் பகவான் அஷ்டமத்திலிருந்து பாகியத்துக்கு டிரான்சிட் ஆகி சூரியனோட இணைஞ்சிருவாரு. சோ இதுதான் இந்த மே மாதத்துக்கான கிரக அமைப்பு. இப்போ இந்த மே மாத ராசி பலன்களை ரொம்ப டீடைலா கிளியரா இப்ப நம்ம பார்க்கலாம். முதலாவதா ஜென்ம கேது இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது குழப்பத்தை மாத்தி மாத்தி கொடுக்கும். இந்த மாதத்துல முதல் 18 நாட்கள் அவசர முடிவு, உணர்ச்சி வசப்பட்ட ஒரு விஷயத்துல முடிவு எடுக்கிறது, டக்கு டக்குன்னு ஏதாச்சும் மாற்றத்தை எதிர்பார்க்கிறது, எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கிறது, இதெல்லாம் நீங்க கொஞ்சம் குறைச்சிக்கணும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவா முதல் 18 நாட்கள் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவா டிராவல் பண்ணுங்க. எதுலையும் அவசரப்பட வேண்டாம். அதே மாதிரி சிந்தனையை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இப்பெல்லாம் மைண்ட் ரொம்ப அதிகமா யோசிக்கும். அது ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஏஜ் வைஸா டிஃபரன்ஸ் ஆகும். டீனேஜ்ல இருக்கிறவங்களுக்கு கெரியர் சம்பந்தமான கவலை, கெரியர் சம்பந்தமான குழப்பம், வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டினுக்கு நம்மள்ட்ட ஆன்சரே இருக்காது. ஏதோ ஒரு விஷயத்தை நினைச்சு ரொம்ப வருத்தம் அடைஞ்சு குழப்பிக்கிட்டே இருப்போம். அதே போல வந்து பார்த்தோம்னா ஒரு மிடில் ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு அடுத்தது ஃபேமிலி, அடுத்த கட்டத்துக்கு நம்ம எப்படி நகர்றது, அப்படியே கடன் பிரச்சனை எப்படி தீர்க்கிறது, இது சம்பந்தமான யோசனை இருக்கும். இப்படி ஒருத்தருக்கு ஒரு மாதிரியான சிந்தனை ஓட்டம் இருக்கும். அந்த சிந்தனை ஓட்டத்தை நம்ம கொஞ்சம் நியூட்ரல் பண்ணிக்கிறது நல்லது. பர்டிகுலரா இந்த மாதத்துல முதல் 18 நாட்கள் மட்டும் ஓவரா திங்க் பண்ணாதீங்க. எதையும் கொஞ்சம் ரிலாக்ஸா டிராவல் பண்ணுங்க. ராகு கேது பயிற்சி 18ஆம் தேதி நிகழுது. 18ஆம் தேதிக்கு மேல இருந்த பிரச்சனை எல்லாம் ஒண்ணுமே இல்லாம போயிடும். எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு சுமை இருக்கிற மாதிரி தெரியுதோ அப்படியே அந்த பாரம் எல்லாம் குறைஞ்சிரும். அந்த சிந்தனை குழப்பம் கூட நமக்கு சரியாயிடும். 18ஆம் தேதிக்கு மேல எல்லாத்துக்கும் நமக்கு ஒரு சொல்யூஷன் வந்து 18ஆம் தேதிக்கு மேல கிடைச்சிடும். அதனால இந்த மாதத்துல 18ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் மாடரேட்டா, கொஞ்சம் ரிலாக்ஸா டிராவல் பண்ணுங்க. முக்கியமா திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை, இந்த நேரத்துல திருமண முயற்சியில நல்ல செய்தியை கொடுக்கும். சுக்கிரன் உச்சமான ஒரு மாதம் தான். அதுல திருமண முயற்சிகள்ல நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம். அட் சேம் டைம் பார்த்தோம்னாக்கா சனி ராகுவோட கூட்டணியில இருக்கிறதுனால குழப்பத்தன்மை அதிகமா இருக்கும்.
இருக்கும். இப்ப திருமண முயற்சி பண்றீங்கன்னா ஃபேமிலில ஆளாளுக்கு ஒண்ணு சொல்லுவாங்க. உங்களுக்கு பிடிச்சா அவங்களுக்கு பிடிக்காது, அவங்களுக்கு பிடிச்சா உங்களுக்கு பிடிக்காது. இப்படி ஏதோ ஒரு விதமான குழப்பத்தன்மை, ஒரு குளறுபடியான தன்மை அப்படிங்கிறது ராகு கேது 7ல இருக்கும்போது ஏற்படுது. அதே மாதிரி இந்த திருமண முயற்சியில இருக்கிறவங்க, திருமணம் சார்ந்த விஷயங்கள் இருக்கிறவங்கலாம் குழப்பத்தன்மையிலேயே இருப்பாங்க. ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு குழம்பி குழம்பி தெளிகிற ஒரு அமைப்பு வரும். ஒரு ஃபுல்லா ஒரு திருப்தியோட அந்த திருமண முயற்சி நடக்குதா, திருப்தியோட அந்த அந்த ட்ராக் நல்லா போதா அப்படின்னு பார்த்தோம்னா அது கொஸ்டின் மார்க் தான். ஒரு 2 நல்ல விஷயம் நடக்குதுன்னா 3 நமக்கு நெகட்டிவா நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். குறிப்பா பர்టిక్యులரா திருமண முயற்சி சம்பந்தமான விஷயம், திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல இப்படிதான் ஒரு இனிமையும் ஒரு கசப்பான ஒரு சூழ்நிலையும் அப்படியே கலந்து இருக்கும். அதே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஜரா பிரச்சனை இல்லைன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா சுக்கிரன் உச்சமா இருக்கிறதுனால. இருந்தாலும் ஏதோ ஒரு விதமான குறை, அந்த திருமண முயற்சி திருமணம் சார்ந்த விஷயங்கள ஏதோ ஒரு விதமான குறை, கவலை, முக்கியமா கவலை இதெல்லாம் வந்து மே 18 வரைக்கும் கொஞ்சம் ஹைப்ல இருக்கிற மாதிரி இருக்கும். மே 18க்கு அப்புறம் எல்லாம் சரியாயிடும். அதனால கவலைப்படாம மே 18 வரைக்கும் அப்படியே ஸ்லோவா டிராவல் பண்ணுங்க. இது திருமண முயற்சியில இருக்கிறவங்களுக்கு. அடுத்து திருமண வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு விதமான போராட்டத்தன்மை அப்படியே நிலவுற மாதிரி ஃபீல் ஆகும். குறிப்பா மே 18 வரைக்கும். அதனால அவசரம் காட்டாம, வார்த்தைகளை அவசரப்பட்டு வெளியிடாம வாழ்க்கை துணையை அனுசரிச்சு போறது நல்லது. முதல் 18 நாள் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனமா இருக்கணும். சுக்கிரன் உச்ச நிலையில இருக்கிறதுனால எதுவும் கையை மீறி போகாது. எல்லாம் வந்து நமக்கு நியூட்ரலா வந்துரும். ஜஸ்ட் உங்களுடைய அந்த உணர்ச்சி வசப்படுற அந்த தன்மையை மட்டும் நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமா மாறிடும். வாழ்க்கை துணையோட அடிக்கடி கருத்து போராட்டம் நிலவுற மாதிரி இருக்கும். ஏதோ எலியும் பூனையுமா இந்த நேரத்துல இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனா அது மே 18க்கு அப்புறம் சரியாயிடும். மே 18 வரைக்கும் கொஞ்சம் கவனமா ஏதாவது வாக்குவாதம்னா நம்ம விட்டு கொடுத்து போறது நல்லது. விட்டு கொடுத்தார் கெட்டு போவதில்லை. அதன்படி நம்ம விட்டு கொடுத்து அனுசரிச்சு போயிடுறது நல்லது. அதே போல வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். வாழ்க்கை துணை சார்ந்த சிந்தனை முதல் 4 நாட்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஏன்னா புதன் நீச்ச நிலையில 7ஆம் இடத்துல இருப்பாரு. அவங்க கூட சண்டை போடாமலும் இருக்க முடியாது. அதே மாதிரி அவங்கள விட்டு கொடுத்தும் பேச முடியாது. அவங்க மேல பாசமும் இருக்கும், கோபமும் இருக்கும். இப்படிதான் கண்ணி அப்படியே 2ஆம் கட்டமா மாட்டிட்டு இருக்காங்க. ஒரு முடிவை தெளிவா எடுக்க முடியாம, விலகவும் முடியாம, சேர்ந்து இருக்கவும் முடியாம ஒரு மாதிரி குழப்பத்தன்மையிலே போய் டிராவல் ஆயிட்டு இருக்காங்க. ஆனா எல்லாம் சரியாயிடும், கவலைப்பட வேண்டாம். மே 18க்கு மேல நல்ல செய்திகளை நீங்க நிச்சயமா எதிர்பார்க்கலாம். திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள் இருந்த போராட்ட தன்மைகள்லாம் டோட்டலா விலகிடும். அதனால கவலை இல்லாம இந்த மாதத்துல முதல் 18 நாட்கள் மட்டும் கொஞ்சம் நியூட்ரலா டிராவல் பண்ணுங்க. அடுத்தது நம்ம பார்த்தோம்னா தொழில், உத்தியோகம், பொருளாதாரம் இது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய ராசிநாதன் பிளஸ் வந்து பார்த்தோம்னா ஜீவனாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் நம்முடைய ராசிக்கு 7ஆம் இடம் 8ஆம் இடம் இந்த இடங்கள்ல டிராவல் பண்ணுவாரு. மே 14ஆம் தேதிக்கு மேல குரு வந்து ஜீவனத்துக்கு வந்துருவாரு. 10ல குரு இருக்கிறது நல்லதா அப்படின்னு பார்த்தோம்னா இயற்கை சுபர் அப்படின்னு சொல்லக்கூடிய சுப கிரகம் 10க்கு வர்றது நல்லது இல்ல. 10க்கு குரு வந்தா பதவி பறிபோகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட்லாம் இருக்கு. ஆனா நமக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 4 7க்குரிய கிரகமாக குரு வருவாரு. கேந்திர ஸ்தானாதிபதி கேந்திர ஸ்தானத்திலே அமர்றது பெரிய வலிமை தான். அது பெருசா நெகட்டிவ் இல்ல. அதன் விதிப்படி பார்த்தோம்னா நிறைய பேருக்கு தொழில் உத்தியோகத்துல மாற்றம் ஏற்படும். தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு மாதிரியான குழப்பத்தன்மை இருக்கும், பய உணர்வு இருக்கும், பணிச்சுமை அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். பர்టిక్యులரா இந்த மாதத்துல 4ஆம் தேதிக்கு மேல இந்த ஆக்டிவேஷன் இருக்கும். ஏன்னா வந்து புதன் அஷ்டமத்துக்கு போயிடுறாரு. அதனால தொழில் உத்தியோகத்துல சுமை அதிகமா இருக்கும். பிளஸ் வந்து பார்த்தோம்னா நிறைய பேருக்கு மாற்றம் நிகழும். ஜாபை சேஞ்ச் பண்ணுவாங்க, உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு விதமான சில முக்கிய மாற்றங்களை இந்த மாதம் ஏற்படுத்தும். அந்த உணர்வு அந்த எண்ணத்தையாச்சும் கொடுக்கும். பார்த்துட்டு இருக்க வேலையை விட்டு வேற வேலைக்கு நம்ம போயிடணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்தையாச்சும் கொடுக்கும். சோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அவசர முடிவுகள் எதையும் எடுக்க வேண்டாம். கொஞ்சம் நியூட்ரலா டிராவல் பண்ணுங்க. இருக்கிற விஷயத்தை ஜஸ்ட் மூவ் ஆன் பண்ணுங்க. அதுக்கு தான் இந்த மாதம் பெட்டரா இருக்கும். சேஞ்சஸ்க்குலாம் இந்த மாதம் அந்த அளவுக்கு ஃபேவர் இல்ல. அதனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் நிதானமா செயல்படுறது நல்லது. எதையும் அவசரம் காட்ட வேண்டாம், அவசர முடிவு எதிலையும் எடுக்க வேண்டாம். அடுத்த பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பண வரவுக்கு இந்த மாதத்துல பெருசா பஞ்சம் இருக்காது. பண தேவையும் அதிகமா இருக்கும். அதையும் நம்மளால மறுக்க முடியாது. குறிப்பா மே 18க்கு மேல செலவுகள் அதிகமாகிற மாதிரி ஃபீல் ஆகும். உடைய ஷெட்யூலை தாண்டி செலவு போற மாதிரி ஃபீல் ஆகும். காரணம் என்னன்னா கேது விரயத்துக்கு போயிடுறாரு. செவ்வாய் வந்து நீச்ச நிலையில 11ஆம் இடத்துல இருப்பாரு. மேக்சிமம் பார்த்தோம்னா இந்த நேரத்துல வரக்கூடிய செலவுகள்லாம் மருத்துவ செலவா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து 3 8க்குரிய ஒரு கிரகம் 11ஆம் இடத்துல நீச்சம். பொதுவாக செவ்வாய் 11ல இருக்கிறது நல்லது அப்படின்னு இருந்தாலும் அவர் நீச்ச நிலையில இருக்கிறதுனால சம்பாதிக்கிற செலவுல ஒரு 20% அப்படின்னா ஒரு 50% பார்த்தோம்னா மருத்துவ செலவா போற மாதிரி ஃபீல் ஆகும். அது உங்களுக்கோ அப்படின்னா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்ல யாருக்காச்சும் மருத்துவ செலவுகள் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. எனவே பொருளாதார ரீதியா உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த நேரத்துல கிடைக்கும். சுக்கிரன் உச்சமா அதுவும் நம்முடைய ராசி 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால தங்க அணிகலன்கள் வாங்கலாம். அதுலயும் 9ஆம் அதிபதியாக சுக்கிரன் வரதுனால தங்க அணிகலன்கள் வாங்குறது, வீடு வாங்குற யோகம், வீடு கட்டுற யோகம், வீடு சம்பந்தமான விஷயங்கள்ல இருக்கிற குறைகளை நிவர்த்தி பண்ற அந்த ஒரு யோகம், வண்டி வாகனம் நிலபுலங்கள் வாங்குற யோகம் இதெல்லாம் இந்த மாதத்துல மே 14ஆம் தேதிக்கு மேல நமக்கு ஆக்டிவேட் ஆகும். அட்லீஸ்ட் இந்த மாதத்துல சுக்கிரன் உச்சமா இருக்கிறது
இருக்கிறதுனால உங்களுக்கு தேவையான ஆடை ஆபரணங்கள் அணிமணிகள் ஏதாச்சும் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அந்த அமைப்பை இந்த உச்ச சுக்கிரன் நமக்கு கொடுத்துரும். அட் சேம் டைம் பார்த்தோம்னா மருத்துவ செலவும் மறுக்க முடியாத அளவுக்கு இருக்கிறது வாய்ப்புகள் அதிகம். அதனால அதுலயும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். எனவே ஒரு 50% பார்த்தோம்னா நம்மளுடைய ஆசை விருப்பங்களுக்கு ஏற்ப செலவுகள் நடக்கும். ஒரு 50% நம்மளுடைய கண்ட்ரோல் இல்லாம செலவு நடக்கும். சோ இந்த ரெண்டு அமைப்பும் இந்த மாதத்துல உண்டு. பண வரவுல பெருசா தடை தாமதம் தடுமாற்றம் எதுவும் இருக்காது. உங்களுக்கு தேவையான பொருளாதாரம் அரேஞ்ச்மெண்ட் ஆயிடும். அதே மே 18க்கு மேல பார்த்தோம்னாக்கா கடன் பிரச்சனை எல்லாம் யாரெல்லாம் இருக்கீங்களோ அந்த கடன் சுமையெல்லாம் குறைக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். ராகு 6க்கு வந்தாக்க கடன், சத்துரு, நோய் இது சம்பந்தமான விஷயங்களுக்கு நிவர்த்தியை கொடுத்துரும். ரொம்ப அதிகமான கடன் சுமையில இருக்கீங்க, தங்க அணிகலன்கள்லாம் அடகுல இருக்கு அப்படின்னா அதெல்லாம் இப்ப மீட் எடுக்கலாம். அதுக்கான அந்த ஸ்டார்ட் அப்பை இப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. நிறைய பேருக்கு கடன் சம்பந்தமான சிந்தனை வரும். ஒரு சிலருக்கு பார்த்தோன்னா ஆல்ரெடி இருக்கிற கடனை கட்டி முடிக்கணுங்கிற சிந்தனை எழுச்சி பெற்று நிற்கும். அப்படி இல்லைனாக்கா புதுசா ஏதாச்சும் கடன் வாங்கலாமா, ஏதாச்சும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோமா, பிசினஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோமா, முக்கியமா நிறைய பேருக்கு தொழில் சம்பந்தமான சிந்தனை வரும். குரு 10க்கு வந்தாலே தொழில் சிந்தனையை கொடுக்கும். பொதுவா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நியூ ஸ்டார்ட் அப் ஏதாச்சும் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு பார்க்கும்போது பண்ணலாம். ஆனா இன்வெஸ்ட்மெண்ட்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் எதுலையும் பண்ணிடக்கூடாது. குறிப்பா பார்ட்னர்ஷிப் போட்டுட்டு எதுலையும் இறங்கிடக்கூடாது. ஏன்னா சனி 7ஆம் இடத்துல இருப்பாரு. இந்த அமைப்பு பார்ட்னர்ஷிப் போட்டுட்டு ஏதாச்சும் நீங்க பிசினஸ் பண்றீங்கன்னா அதுல குழப்பத்தை கொடுக்கும். அதனால அதுல நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். மற்றபடி உங்களுடைய ஸ்டார்ட் அப்பை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். மே 14ஆம் தேதிக்கு மேல அதுக்கான அடித்தளம்லாம் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப ரொம்ப ஸ்மால் லெவல்ல இருக்கணும். பர்டிகுலரா இது கண்ணிக்கு நான் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி சொல்ற விஷயம், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப லோவா இருக்கணும். உங்களுடைய ரிஸ்க் அப்படிங்கிறது ஹை லெவல்ல இருக்கணும். அதாவது எஃபோர்ட், உங்களுடைய எஃபோர்ட் ஹை லெவல்ல இருக்கணும். ஆனா உங்களுடைய மணி ரிஸ்க் அப்படிங்கிறது கொஞ்சம் லோ லெவல்ல இருக்கணும். சோ அதை மட்டும் நீங்க கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது. மற்றபடி பெரிய அளவுல எந்த குழப்பமும் இல்ல. நீண்ட நாள் குழப்பங்களுக்கு நிவர்த்தி, குறிப்பா பொருளாதார ரீதியா இருக்கிற நீண்ட நாள் குழப்பங்களுக்கு இப்போ ஒரு நிவர்த்தி, ஒரு நிம்மதி இப்ப கிடைக்க ஆரம்பிக்கும். அது இந்த மாதத்துல மே 18க்கு மேல நம்ம ஆக்டிவேட் ஆகுது. அடுத்தது மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் சிந்தனை குழப்பம் தான். இப்போ வந்துட்டு ஒரு முடிவை தெளிவா எடுக்க முடியாது, எதை நோக்கி டிராவல் பண்றதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை குழப்பம் மட்டும் இந்த மாதத்துல மே 18ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். அது வரைக்கும் அவசர முடிவு, எடுத்தோம் கவிழ்த்தோன்னு ஒரு விஷயத்துல இறங்குறது இதெல்லாம் இல்லாம டிராவல் பண்றது நல்லது. அதுலயும் புதன் வந்து பார்த்தோன்னா சூரியனோட இணைஞ்சு அஷ்டமத்துல இருப்பாரு. புதன் ஆதித்ய யோகம் மிக சிறப்பா ஆக்டிவேட் ஆகுது. எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குழப்பங்கள் இருந்தாலும் ஒரு தெளிவுக்கு வந்துருவீங்க. மாணவ மாணவிகள் படிப்புல கொஞ்சம் ஆர்வம் காட்ட ஆரம்பிப்பாங்க. பயம் கலர்ந்த ஒரு படிப்பு தன்மை இப்ப வெளிப்படும். பயத்தின் வெளிப்பாடாக இப்ப தெளிவா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. என்ன ஜென்மத்தை வந்து சனி சுக்கிரன் இது போன்ற கிரகங்கள்லாம் பார்க்கறதுனால நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வர மாதிரி ஃபீல் ஆகும். ஏதோ உங்களை அந்த படிப்பை விட்டு கொஞ்சம் தள்ளி எடுத்துட்டு போற மாதிரி ஃபீல் ஆகும். மாணவ மாணவிகள் கொஞ்சம் விழிப்புணர்வோட இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு படிப்புல மட்டும் நீங்க கவனம் செலுத்துறது உங்களுக்கு உத்தமமான பலன்களை கொடுக்கும். மற்றபடி இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு சில சுபவிரய செலவுகள்லாம் உண்டு. புதுசா ஒரு விஷயத்தை கத்துக்கிறது, புதனாதித்ய யோகம் நல்ல நிலையில அஷ்டமத்துல இருக்கிறதுனால புதுசா ஒரு விஷயத்தை கத்துக்கிறது, புதிய மாற்றங்கள் கல்வி நிமித்தமா ஏதாச்சும் பண்றது, ஏதாச்சும் ஒரு ஸ்கில்ல கத்துக்கிறது, ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் புதுசா ஜாயின் பண்றது, இது சம்பந்தமான விஷயங்கள ஒரு சில சுபவிரய செலவுகள்லாம் உண்டு. சூரியன் உச்சமாக அஷ்டமத்துல இருக்கிறதுனால திடீர் விபரீத ராஜயோக அமைப்பு வரும். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். அதே மாதிரி இந்த எல்ஐசில ஏதாச்சும் நீங்க பணம் போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா அந்த அமௌண்ட் இப்ப கிளைம் ஆகும். அது ஒரு சிலருக்கு நடக்கும். நீங்க எப்பயே இன்வெஸ்ட் பண்ண விஷயம் இப்போ உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி வெளியில கொடுத்த பணம் இப்போ உங்களுக்கு திடீர்னு கிடைக்கும். எங்கேயாச்சும் நீங்க வெளில கடன் உதவி பண்ணிருக்கீங்கன்னா அந்த பணம் இப்ப திரும்ப கிடைக்கும். சோ அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்தது உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பர்டிகுலரா ஹெல்த்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். நீ எந்த ஏஜ் கேட்டகரியா இருந்தாலும் சரி ஹெல்த்ல டிஃபால்ட்டா கவனமா இருக்கணும். பர்டிகுலரா நம்ம சொல்லணும்னா சீனியர் சிட்டிசன்ஸ், வயதில் மூத்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது. ஏன்னா சூரியன் அஷ்டமஸ்தானத்துல உச்ச நிலையில இருப்பாரு. முதல் 14 நாட்கள் ஹெல்த் வைஸா கொஞ்சம் டஃபா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஹெல்த் வந்து நம்மளுடைய கண்ட்ரோல் இல்லாத மாதிரி ஃபீல் ஆகும். நிறைய சோர்வு தன்மை இருக்கிற மாதிரி இருக்கும். மருத்துவ செலவா போற மாதிரி ஃபீல் ஆகும். அடுத்தது பார்த்தோம்னா உஷ்ணாதிக்க சம்பந்தமான பிரச்சனை, உஷ்ணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல என்னென்ன பிரச்சனை வருமோ அதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சூரியன் அஷ்டமத்துல இருக்கும்போது ஹீட்டால ஏற்படக்கூடிய ஒரு சில குழப்பங்கள், உடல் உபாதைகள் இதெல்லாம் ஏற்படலாம். அதனால அது சம்பந்தமான விஷயங்கள்ல கவனமா இருங்க. மற்றபடி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உணவு முறைகள்ல கவனமா இருங்க. ஏன்னா 7ஆம் இடத்துல சனி ராகுடைய கூட்டணி இருந்தாலே வயிறு சம்பந்தமான பிரச்சனையை கொடுத்துரும். வயிறு சார்ந்த வகையில ஏதாச்சும் ஒரு விதமான குழப்பம், குறிப்பா டயத்துக்கு சாப்பிடாம அந்த வயிற்றுல புண்ணு வருது, அல்சர் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது சம்பந்தமான பிரச்சனை கொடுக்கிறது. இந்த கழிவு நீக்க உறுப்புகள் சம்பந்தமான விஷயங்கள் ஏதாச்சும் குழப்பங்கள் ஏற்படுறது. சோ இப்படி ஏதாச்சும் ஒரு விதமான வருத்தங்களை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அது சம்பந்தமான விஷயங்களை கவனமா இருங்க. குறிப்பா வயிறு சார்ந்த விஷயம், கழிவு நீக்க உறுப்புகள் சார்ந்த விஷயம், உஷ்ணாதிக்கம் சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா செயல்பட்டாலே இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமா நமக்கு இருக்கும். ஓவரால் அந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மே 18க்கு மேல எல்லாத்துக்கும் நமக்கு தெளிவு கிடைச்சிரும். மே 18 வரைக்கும் கொஞ்சம் கவனமா நிதானமா டிராவல் பண்றது நல்லது. மே 18க்கு பிறகு நிறைய நல்ல மாற்றங்களை நீங்க நிச்சயமா எதிர்பார்க்கலாம். நீண்ட நாள் குழப்பம், நீண்ட
நீண்ட நாள் போராட்டம், எது வயசா நீங்க இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த விஷயத்துக்கு ஒரு நிவர்த்தி கிடைச்சிடும், ஒரு தெளிவு கிடைச்சிடும். நல்லா ரிலாக்ஸா டிராவல் பண்ணுங்க. மே 18க்கு பிறகு நமக்கு எல்லாமே நல்ல மாற்றமாக இருக்கும். வாழ்த்துக்கள். இப்போ இந்த ஜூன் மாதம் காலச்சக்கரத்துக்கு 6வது ராசியாக வரக்கூடிய கன்னி ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி, இந்த ஜூன் மாதத்துல பிளானட்டரி பொசிஷன்லாம் எப்படி இருக்கு, கிரகங்கள்லாம் எந்தெந்த இடங்கள்ல டிராவல் பண்ணுது, நமக்கு சாதகமா இருக்கா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டீடைலா அனலைஸ் பண்ணலாம். முதலாவதா நம்முடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு, மிக பலமான நிலையில ராகு நமக்கு சாதகமா டிராவல் பண்றாரு. குரு பார்வையில இருக்கிற ராகு வலிமை அடைந்த ராகுவாக பார்க்கப்படுகிறார். எனவே 6ல ராகு இருக்கிறது நமக்கு மிகப்பெரிய பலம், வலிமை. அடுத்தது 7ஆம் இடத்துல சனி, இது கொஞ்சம் குற்றமான அமைப்பு, கண்டக சனியாக இருந்தாலும் நீண்ட நாள் குழப்பங்கள் எல்லாமே இப்போ ஆல்மோஸ்ட் குறைஞ்சிடும். ஏன்னா சனி ராகு கூட்டணி எல்லாம் விலகுது. அது இந்த மாதத்துல இருக்கிற ஒரு பியூட்டியான விஷயம். சனி ராகு, ராகு 6ஆம் இடத்துல, சனி 7ஆம் இடத்துல. இந்த அமைப்பு பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்துல இருக்கிற சனியால மேஜரா பிரச்சனை இருக்காது. காரணம் என்னன்னா 7ஆம் இடத்து அதிபதி குரு பகவான் கேந்திர ஸ்தானமான ஜீவனஸ்தானத்துல இருக்காரு. அது ஒரு பிளஸ் ஆன ஒரு விஷயம். அதே மாதிரி ராகு 6ஆம் இடத்துல இருக்காரு. இதுவும் நமக்கு ஒரு பெரிய பலம் தான். அடுத்து சுக்கிரன் அஷ்டமத்துல இருப்பாரு. அதாவது 9-2க்குரிய ஒரு கிரகம் அஷ்டமத்துக்கு போறது குற்றமாக இருந்தாலும் பொதுவா சுக்கிரன் அஷ்டமத்துல டிராவல் பண்ணலாம். அது ஒரு வகையில நமக்கு நல்ல பலன்களையும் கொடுக்கும். அதன் வகையில இதையும் நம்ம ஃபேவராவே எடுத்துக்கலாம். அடுத்த சூரியன் புதன் இணைவு மாதத்தோட பிகினிங்ல நம்முடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கும். புதன் ஆதித்ய யோகம் மாதத்தோட ஸ்டார்டிங்ல இருந்தே இருக்கு. அதுவும் நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவர் தான். அடுத்தது ஜீவனஸ்தானத்துல குரு, இது ஒரு வகையில குற்றமாக இருந்தாலும் ஜீவன குரு பார்க்கக்கூடிய இடங்களை நமக்கு சுபிக்ஷமா மாத்தி தருவாரு. அதன் வகையில 2ஆம் இடம் தன்னுடைய 7ஆம் பார்வையை 4ஆம் இடத்திலையும் தன்னுடைய 9ஆம் பார்வையை நம்முடைய ராசிக்கு 6ஆம் இடத்திலையும் செலுத்துறாரு. இது ஒரு நல்ல அமைப்பு தான். அதனால அது பெருசா நெகட்டிவ் நம்ம எடுத்துக்க வேண்டாம். அடுத்து செவ்வாய் இந்த மாதத்துல முதல் 6 நாட்கள் மட்டும் நீச்ச நிலையில நம்முடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருப்பாரு. 12ஆம் இடத்துல கேது. மேலும் இந்த மாதத்துல கரெக்டா 6ஆம் தேதி புதன் பயிற்சியும் இருக்கு, செவ்வாய் பயிற்சியும் இருக்கு. புதன் நம்முடைய ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி ஆட்சி ஆயிடுறாரு. அதே மாதிரி செவ்வாய் பார்த்தோம்னா நம்முடைய ராசிக்கு 11ல இருந்து 12க்கு டிரான்சிட் ஆகி கேதுவோட இணைகிறாரு. செவ்வாய் கேது இணைவு குற்றமாக இருந்தாலும் 3-8க்குரிய ஒரு கிரகம் 12ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது. அது திடீர் விபரீத ராஜயோகத்தையே ஏற்படுத்தும். அதனால அதன் வகையில இதை நம்ம ஃபேவராவே எடுத்துக்கலாம். அதே போல மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல சூரியன் நம்முடைய ராசிக்கு 9ல இருந்து 10ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி குரு, சூரியன், புதன் இந்த 3 கிரகமும் கன்ஜெக்ஷன்ல டிராவல் பண்ணும். இதுல புதன் ஆட்சியா இருப்பாரு. அப்படியே ராசிநாதன் வலுக்கக்கூடிய ஒரு மாதம். மிக அற்புதமான அமைப்பு. 6ஆம் தேதிக்கு மேல நிச்சயமா கன்னிக்கு உண்டு. அடுத்தது சுக்கிரன் மாதத்தோட கடைசியில பார்த்தோம்னா நம்முடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி ஆட்சி ஆயிடுறாரு. அதுவும் ஒரு நல்ல அமைப்பு. இப்படி இந்த ஜூன் மாதத்துல பிளானட்டரி பொசிஷன்லாம் நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா தான் இருக்கு. பெருசா எதுவும் நெகட்டிவா இல்ல. இப்போ இந்த ஜூன் மாத பிளானட்டரி பொசிஷனை வச்சு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கு நம்மளுடைய ராசிக்கு அப்படிங்கறத இப்போ டீடைலா கிளியரா நம்ம பார்க்கலாம். முதலாவது 6ஆம் இடத்துல இருக்கிற ராகு. இந்த 6ஆம் இடத்துல இருக்கிற ராகு டிஃபால்ட்டா என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது தைரியத்தை கொடுத்துரும். எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மன வலிமையை கொடுத்துரும். தீர்க்கமா ஒரு விஷயத்துல முடிவெடுக்கிற தன்மையை கொடுத்துரும். எவ்வளவு குழப்பம் வந்தாலும் தீர்க்கமான முடிவெடுத்து தீர்க்கமா இறங்கக்கூடிய ஆற்றலை இந்த 6ஆம் இடத்துல இருக்கிற ராகு நமக்கு கொடுத்துரும். நமக்கு எகெயின்ஸ்டா இருக்கிறவங்க இப்ப நமக்கு பாசிட்டிவா மாறிடுவாங்க. யாரெல்லாம் உங்களை எதிர்த்தாங்களோ, யாரெல்லாம் உங்களுக்கு எகெயின்ஸ்டா இருந்தாங்களோ அவங்களாம் உங்களுக்கு இப்ப கிரீன் சிக்னல் காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. வாட் எவர் அது எந்த ஃபீல்டுல இருந்தாலும் சரி, உங்களுக்கு எதிரி மாதிரி உங்களுடைய கண்ணுக்கு யாரெல்லாம் தென்பட்டாங்களோ அவங்களுடைய தொல்லை இந்த மாதத்துல பர்டிகுலரா இருக்காது. அடுத்தது மேஜரா பார்த்தோம்னா உடல் ஆரோக்கிய ரீதியா பிரச்சனை ஏதாச்சும் இருக்குன்னா அது சரியாயிடும். ஹெல்த் வைஸா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் 6ஆம் இடத்துல இருக்கிற ராகு நமக்கு கொடுத்துரும். அடுத்தது கடன் பிரச்சனை, பொருளாதார ரீதியா கடன் சுழல்ல மாட்டிட்டு இருக்கீங்கன்னா அந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த மாதத்துல கிடைக்கும். இந்த கடனை கட்டி முடிக்கணுங்கிற எண்ணமும் இப்போ எழுச்சி பெற்று நிற்கும். கடன் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து ஒரு நல்ல ரிலீஃப்மெண்ட் இந்த மாதத்துல நீங்க எதிர்பார்க்கலாம். அடுத்து 7ஆம் இடத்துல இருக்கிற சனி, இது திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை, இதுல மட்டும் ஒரு மாதிரியான போராட்டத்தன்மையை கொடுக்கும். திருமண முயற்சியில இருக்கீங்கன்னா ஏதோ இந்த திருமண முயற்சி தள்ளி தள்ளி போற மாதிரி இருக்கும். திருமண முயற்சியில ஒரு மாதிரியான குழப்பத்தன்மை தென்படுற மாதிரி ஃபீல் ஆகும். உங்களை வருத்தமடைய வச்சு ஒரு நல்ல செய்தியை கொடுக்கும். நீ இந்த இடத்துல நல்லா நோட் பண்ண வேண்டிய விஷயம், உங்களை வருத்தமடைய வச்சு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும், நல்ல செய்தியை கொடுக்கும். ஃபர்ஸ்ட் மன உளைச்சலை கொடுக்கும், பிறகு அது நல்ல விஷயமா கன்வெர்ட் ஆயிடும். இதோட மீன்ஸ் என்னன்னாக்கா, இப்ப நீங்க ஒரு திருமண முயற்சியில இருக்கீங்கன்னா அந்த திருமண முயற்சி தடைபடுற மாதிரியே ஃபீல் ஆகும். நீ எதிர்பார்க்காத டைமிங்ல பாத்தீங்கன்னா டக்குனு அது நமக்கு கிளிக் ஆயிடும். என கேட்டா திருமண முயற்சி இப்ப பண்ண வேண்டாம், உங்களுக்கு டைம் இருக்கு, இன்னும் கொஞ்சம் தள்ளி போடலாம், ஏஜ் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க தள்ளி போட்டு பண்றது நல்லது. அப்படி இல்ல இந்த தசா புக்திக்குள்ளேயே எனக்கு
எனக்கு கல்யாணம் நடக்கணும்னு இருக்கு, வேற ஆப்ஷன்ஸ் இல்ல, ஏஜ் அதிகம் ஆயிடுச்சு, தள்ளி எல்லாம் போட முடியாது, சூழ்நிலை அப்படி இருக்குங்கிறவங்க இந்த நேரத்துல திருமண முயற்சியில பண்ணுங்க. நல்ல செய்தி கட்டாயமா கிடைக்கும். ஆனா என்ன, ஒரு முழுமையான திருப்தி திருமண முயற்சி சம்பந்தமான விஷயங்கள்ல இருக்காது. இந்த திருமண முயற்சியே ஒரு அந்த பேக்கே வந்து பார்த்தோன்னா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், நமக்கு ஒரு நல்ல உணர்வை நமக்கு கொடுக்கணும். ஆனா இந்த நேரத்துல பண்ற அந்த திருமண முயற்சி இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நமக்கு ஒரு மாதிரியான மன உளைச்சல், ஒரு திருப்தி, முழுமையான திருப்தி இல்லாத ஒரு மனநிலை கொடுக்கும். இது நிறைய பேர் இப்பயே ஃபீல் பண்ணலாம். ஒரு மாதிரியான வெறுத்த மாதிரியான ஒரு தன்மையை கொடுக்கும். அதுதான் கண்டக சனின்னு சொல்றது. தள்ளி போடுறதுக்கு சான்ஸ் இருக்குன்னா தள்ளி போடுங்க, அப்படி இல்லைங்கிற பட்சத்துல திருமண முயற்சியில பண்ணலாம், நல்ல செய்திகள் கிடைக்கும். இடையில வரக்கூடிய அந்த குளறுபடியான தன்மைகளை தயவு செஞ்சு கண்டுக்காதீங்க. உங்களுடைய மைண்டுக்கு அந்த விஷயங்கள்லாம் எடுத்துட்டு போகாதீங்க. ரிலாக்ஸா டிராவல் பண்ணுங்க. குழப்பம் வரும், ஆனா அது நல்லதாவே நமக்கு முடியும். இதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. எண்ட் ரிசல்ட் நமக்கு ஃபேவரா வருதான்னு மட்டும் தான் நம்ம பார்க்கணும். அது நமக்கு ஃபேவரா தான் இருக்கும். அதனால எதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம். அடுத்தது வாழ்க்கை துணை சார்ந்த விஷயம். ராகு சனி கூட்டணியில இருக்கும்போது பார்த்தோன்னா கடுமையான போராட்டத்தை கொடுத்திருக்கும். இப்போ இந்த தனித்த சனி வந்து பார்த்தோன்னா மேஜரா பிரச்சனைகளை கொடுக்காது. வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல ஒரு நிம்மதி, ஒரு மன நிறைவு இதை கொடுத்துரும். நீண்ட நாள் போராட்டங்கள்லாம் இப்ப விலகும். பிரிந்தவர்கள்லாம் ஒன்னு சேருவாங்க. ஆனா என்ன, ஒரு கம்ஃபர்ட் ஜோன் மட்டும் இருக்காது. அதை மட்டும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. நம்ம ரொம்ப முன்னாடி இருந்த மாதிரியான ஒரு கம்ஃபர்ட் ஜோனோட இருக்க முடியாது. ஏதோ ஒரு மாதிரியான உணர்வு, ஒரு டிஃபரெண்டான ஃபீல், ஏதோ ஒரு மாதிரியான குற்ற உணர்ச்சி இது மனசுக்குள்ள ஒரு ஓரமா இருக்கும். ஒரு ஃபுல் ஃபிளெக்ஜடா நம்மளால இருக்க முடியாது. அதுதான் கண்டக சனின்னு நம்ம சொல்றது. ஆனா பிரிந்தவர்கள்லாம் ஒன்னு சேருவாங்க. நீண்ட நாள் போராட்டம், நீண்ட நாள் பிரச்சனை எல்லாம் இப்ப நிவர்த்தி ஆகும். வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் இருந்த கவலை, வருத்தம்லாம் இப்ப ஆல்மோஸ்ட் நியூட்ரல் ஆயிடும். இந்த அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்தது நண்பர்கள், நட்பு வட்டாரம் சார்ந்த விஷயம். இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். நண்பர்களால தேவையில்லாத வருத்தங்கள், தேவையில்லாத இழப்புகள் இதெல்லாம் ஏற்படலாம். அதனால நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். தீய நண்பருடைய பழக்க வழக்கங்களை அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. அதே மாதிரி இந்த கூட்டு தொழில் பண்றவங்களா இருக்கீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். கண்டக சனி கூட்டு தொழிலுக்கு அவ்வளவா ஃபேவர் இல்ல. இது கடன் சுழல்ல உங்களை இழுத்து விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால பார்ட்னர்ஷிப் போட்டு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கிற ஐடியா வருதுன்னா அதை போய் கைவிட்டுருங்க. கோச்சார ரீதியா கிரகங்கள் அவ்வளவா ஃபேவரா இல்ல. நீங்க தனித்த நிலையில நீங்க பிசினஸ் பண்ணணும், உங்களை நம்பி நீங்க இறங்குறீங்கன்னா தாராளமா இறங்கலாம். ஆனா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் ரொம்ப ஸ்மால் லெவலான இன்வெஸ்ட்மெண்டா இருக்கணும். அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். பார்ட்னர்ஷிப்புக்கு இப்ப நான் அட்வைசபிளா நான் சொல்ல மாட்டேன். பார்ட்னர்ஷிப்ல ஆல்ரெடி நீங்க இருக்கீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருக்குங்க. மேலும் மேலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உங்களுடைய பொருளாதாரத்தை போய் எதுலயும் ஒரு விஷயத்துல முடக்கிடாதீங்க. சோ அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. அடுத்ததாக சுக்கிரன் அஷ்டமத்துல 2-9 ஒரு கிரகம் அஷ்டமத்துல. இது வந்து ஃபேமிலி ரிலேட்டடான கவலைகளை கொடுக்கும். குடும்பம் சார்ந்த வகையில ஏதோ ஒரு விதமான கவலை, குடும்பம் சார்ந்த வகையில தொடர் விரைய செலவு, அதே மாதிரி உங்களுடைய கண் சம்பந்தமான விஷயங்கள் ஏதாச்சும் பிரச்சனை, குறிப்பா இந்த சூட்டால வரக்கூடிய ஏதாச்சும் உபாதைகள் கண்ணில் வருது, அதே மாதிரி இந்த பேச்சு வார்த்தைகளை ஒரு லிமிடேஷன் இல்லாம டக்குன்னு வார்த்தையை விட்டுறது, இதெல்லாம் வந்து சுக்கிரன் அஷ்டமத்துல இருக்கும்போது நேச்சரா ஏற்படும். அதே மாதிரி தந்தை சார்ந்த விஷயம், தந்தையாருடைய உறவு நிலை சார்ந்த விஷயங்கள கவனமா இருக்கணும். தந்தையாருடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், இப்படி A to Z எல்லாத்துலயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். தந்தையாரோட அதிகமான கருத்து போராட்டம் ஏற்படுற மாதிரி ஃபீல் ஆகும். குறிப்பா இது பொருளாதாரம் சார்ந்த கருத்து போராட்டமா இருக்கிறது வாய்ப்பு அதிகம். இதுல நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. மற்றபடி சுக்கிரன் 8ல இருக்கும்போது பார்த்தோம்னா ஆசைகளை அதிகமா கொடுக்கும். அணிமணிகள் ஏதாச்சும், அதாவது தங்க அணிமணிகள் ஏதாச்சும் வாங்கணுங்கிற ஆசையை கொடுக்கும். ஒரு சிலர் தங்க அணிமணிகளை வாங்குவாங்க. அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த காலகட்டங்கள்ல உண்டு. அதே மாதிரி இந்த அடகுல இருக்க தங்க அணிகலன்களை மீட்டு எடுக்கலாம். அதுக்கு ஒரு பாக்கியம் இந்த சுக்கிரன் அஷ்டமத்துல இருக்கிற சுக்கிரன் கொடுத்துரும். அடுத்த சூரியன் புதன் இணைவு பாகியஸ்தானத்துல. பிறகு பார்த்தோம்னா 6ஆம் தேதி புதன் டிரான்சிட் ஆயிடுவாரு. சூரியன் மட்டும் தனித்த நிலையில முதல் 15 நாட்கள் நம்முடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருப்பாரு. 12ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருந்தா தந்தை சார்ந்த விஷயங்கள்ல விரைய செலவுகள் இருக்குன்னு அர்த்தம். தந்தையாரால ஏதாச்சும் ஒரு விரைய செலவு ஏற்படலாம். அது மருத்துவம் சார்ந்து இருக்கலாம், அல்லது வேற ஏதோ ஒரு விஷயங்கள் சார்ந்து இருக்கலாம். தந்தையால விரைய செலவு, தந்தை சார்ந்த விஷயங்கள்ல ஒரு விதமான சில மன வருத்தங்கள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதுல நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். மேலும் முதல் 6 நாட்கள் பார்த்தோம்னா தந்தை சம்பந்தப்பட்ட சிந்தனை, தங்க அணிகலன்கள் சம்பந்தப்பட்ட சிந்தனை இதெல்லாம் நிறைய இருக்கும். அடுத்தது ஜீவனஸ்தானத்துல குரு. பொதுவா ஜீவனஸ்தானத்துல குரு இருந்தாக்கா தொழில் உத்தியோகத்தை மாற்றம் செய்யும். நான் போன மாதத்திலே சொல்லியிருந்தேன். அந்த மாற்றம் இந்த மாதத்துல கான்ஸ்டன்டா நடக்கும். இந்த மாதத்துல மாற்றத்தை பண்ணலாமா அப்படின்னா தாராளமா பண்ணலாம். மாற்றத்திற்கான மாதம். ஏன்னா புதன் வலுத்த மாதம். உடைய ராசிநாதன் ஜீவனத்திலேயே வந்து ஆட்சி ஆயிடுறாரு, குருவோட இணைகிறாரு. இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் 90% நிறைய பேருக்கு தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில மாற்றங்கள் ஏற்படும். ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க உத்தியோகத்தை வேற இடத்துக்கு மாத்துவாங்க. அது இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். புதுசு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். நிறைய பேருக்கு தொழில் சம்பந்தமான சிந்தனை எழுச்சி பெற்று நிற்கும். ஏதாச்சும் ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணியே ஆகணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரியான அமைப்பு இந்த மாதத்துல உண்டு. புதன் வலுத்து இருக்கிறதுனால எடுக்கிற முடிவு தெளிவா இருக்கும். நீங்க செய்யற விஷயம் கிளியரா இருக்கும். நீங்க இந்த நேரத்துல ஒரு விஷயத்துல முடிவு எடுக்கிறீங்க, ஒரு விஷயத்தை செய்றீங்கன்னா இந்த ஜூன் மாதத்துல 6ஆம் தேதிக்கு மேல சிறப்பா இருக்கும். அதே மாதிரி மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல பார்த்தோம்னா சூரியன் வந்து நம்முடைய ராசிக்கு ஜீவனத்துல வந்துருவாரு. 15ஆம் தேதிக்கு மேல நிறைய பேர் பார்த்தோம்னா பர்டிகுலரா ஏதாச்சும் ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்குலாம் வாய்ப்பு
வாய்ப்பு இருக்கு. குறிப்பா நிலபுலங்கள் வாங்கலாம், அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். வீடு கட்டணும்னு ஆசைப்படுறீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணலாம், அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உண்டு. அதே மாதிரி வீடு வாங்குற யோகம், நிலபுலங்கள் சார்ந்த விஷயங்கள்ல சாதக போக்கு, வண்டி வாகனம் ஒரு சிலர் வாங்குவாங்க. ஏன்னா 4ஆம் ஸ்தானத்தை குரு பார்க்கிறாரு, விரையாதிபதியாகிய சூரியன் பார்க்கிறாரு, புதன் ஆகிய நம்முடைய ராசிநாதன் ஆகிய புதன் பகவான் பார்க்கிறாரு. இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் வண்டி வாகனம் நிலபுலங்கள் அசையும் அசையா சொத்துக்கள் இது சம்பந்தமான விஷயங்களை ஒரு சாதகமான பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும். அடுத்த 11ஆம் இடத்துல செவ்வாய் நீச்ச நிலையில இருப்பாரு. 6ஆம் தேதிக்கு மேல 12ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு. இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா முதல் 6 நாட்கள் கொஞ்சம் ஹெல்த் ரீதியாகவும் சரி, பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களையும் சரி கொஞ்சம் டஃபா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா 6ஆம் தேதிக்கு மேல திடீர் விபரீத ராஜயோக அமைப்பு ஆக்டிவேட் ஆயிடும். கேதுவோடு இணைந்த செவ்வாய் ஆன்மீகம் சார்ந்த சிந்தனை கொடுக்கும், தெய்வ வழிபாட்டு மேல அதிகமான எண்ணங்களை கொடுக்கும், கோவில் குளங்களுக்கு அதிகமா போயிட்டு வருவோம், ஆன்மீக யாத்திரைகள் ஏதாச்சும் பண்ணுவோம். அதே மாதிரி பயணங்கள் அதிகமா செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பயணத்தால ஆதாயங்கள் ஏற்படும். தொழில் நிமித்தமாகவோ உத்தியோக நிமித்தமாகவோ அல்லது ஃபேமிலி ரிலேட்டடான விஷயங்கள் ஏதாச்சும் டூர் போறது இதுக்கெல்லாம் ஃபேவரா இருக்கும். நிறைய பேர் பயணங்களை மேற்கொள்வாங்க, அதனால ஆதாயமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். 12ஆம் இடத்துல கேது செவ்வாய் இருந்தாலே விரைய செலவு அதிகமா இருக்கும்னு அர்த்தம். இப்போ நிறைய பணம் வரும், அதுக்கு ஈக்குவலான செலவு ரெடியா இருக்கும். பணம் வரதுக்கு முன்னாடி லிஸ்ட் எல்லாம் போட்டு வச்சிருவோம், அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. ஆனா அஷ்டமாதிபதியாக செவ்வாய் வந்து மேலும் முயற்சி ஸ்தானாதிபதியாக செவ்வாய் வந்து 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால புதிய முயற்சிகள் இறங்குறதுக்கு சாதகமான அமைப்புகள் உண்டு. அதே மாதிரி பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் செலவு இருந்தாலும் அந்த செலவால நமக்கு ஆதாயமும் இருக்கும். சோ அதையும் நம்ம வந்து மறுக்க முடியாது. சனி மட்டும் ஜென்மத்தை பார்க்கிறது வந்து பார்த்தோம்னா ஒரு விஷயத்தை செய்வோமா வேணாமாங்கிற யோசனையை கொடுக்கும். கண்டிப்பா நீங்க எந்த விஷயம் பண்ணாலும் சரி, ஒரு விஷயத்தை செய்வோமா வேணாமா, இது இப்ப தேவையா தேவை இல்லையா அப்படிங்கிற மாதிரியான யோசனைகளை கொடுக்கும். அது நல்ல விஷயமாவே நம்ம கண்ணுக்கு தென்பட்டாலும் இந்த நேரத்துல இது தேவையா அப்படிங்கிற மாதிரியான மனநிலையை இது கொடுக்கும். அதுதான் சனி பார்வை அப்படிங்கிறது நம்ம சொல்றது. இருப்பினும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமா ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கு ஏற்ற மாதம் தான். ஏன்னா புதன் ஆட்சியா இருக்கிற மாதம் கன்னிக்கு ரொம்ப சிறப்பான மாதமா தான் இருக்கும். அதனால பயப்படாம கவலை இல்லாம எதை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஸ்டார்ட் பண்ணுங்க. சனி பார்வை 9ஆம் இடம், அதே மாதிரி ஜென்மஸ்தானம், மேலும் நம்முடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கும். சோ தாய் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயம், அதே மாதிரி இந்த சொத்து நிலபுலங்கள் ஏதாச்சும் வாங்குறீங்க அப்படின்னாக்கா அதுல ஏதாச்சும் வில்லங்கம் இருக்காங்கிறது ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும். அது மாதிரி இந்த வண்டி வாகனம் செகண்ட் ஹேண்ட்ஸ்ல வாங்குறவங்களாம் அதுல ஏதாச்சும் குழப்பம் இருக்கா பிரச்சனை இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணி வாங்க. அது மட்டும் நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க. சனியுடைய பார்வை ஜென்மத்தில் இருக்கிறதுனால எதையும் ஓவரா திங்க் பண்ணி குழப்பிக்காதீங்க. அதை மட்டும் நீங்க கொஞ்சம் நியூட்ரல் பண்ணிக்கோங்க. மற்றபடி இந்த மாதம் ரொம்ப ஒரு சிறப்பான மாதம் தான் கன்னிக்கு. மே மாதத்தோட இந்த ஜூன் மாதத்துல நல்ல வளர்ச்சி நல்ல மாற்றத்தை நீங்க நிச்சயமா எதிர்பார்க்கலாம். நீங்க நினைக்கிற விஷயங்கள்ல நிச்சயமாக ஒரு சாதக போக்கும் ஒரு வெற்றியும் நிச்சயமாக கிடைக்கும். நீண்ட நாள் ஆசைகளை இப்ப நிறைவேற்றிக்கலாம். அதுக்கு வந்து இந்த மாதம் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். அதே போல இந்த மாதத்துல பார்த்தோம்னாக்கா ஹெல்த் ஆல்மோஸ்ட் நமக்கு ஃபேவரா இருக்கும். ஹெல்த்லயும் ஒரு பெருசா குழப்பங்கள்லாம் இல்ல. போன மாதத்துல சொன்ன மாதிரி சனி 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால வயிறு சம்பந்தமான விஷயம், உணவு முறை சார்ந்த விஷயம் இதுல மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க. மற்றபடி பெருசா இந்த பிரச்சனையும் இல்ல. அதனால ஹெல்த் ஆல்மோஸ்ட் நமக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். எனவே இந்த ஜூன் மாதம் ஒரு நல்ல மாதமா தான் இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு அமைது. வர வாய்ப்புகளை சரியா பயன்படுத்தி அடுத்த கட்ட முயற்சிகளை தொடருங்க. அதுல நிச்சயமா நமக்கு வெற்றிகள் கிடைக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்த பலன்கள் ஒரு பொதுவான கோச்சார பலன்கள். இந்த பொது பலன்கள் உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் பொருந்தி வருது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம உங்களுடைய ஃபீட்பேக்கை கொடுங்க. நீங்க கொடுக்குற ஃபீட்பேக்கை வச்சு தான் நான் அடுத்த ரிசர்ச் நான் மேற்கொள்ள முடியும். எனவே உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. மேலும் இந்த பொது பலன்கள் நிறைய பேருக்கு டிஃபரன்ஸா இருக்கும். நிறைய டிஃபரன்ஸ் வரதுக்கெல்லாம் வாய்ப்பு அதிகம். ஏன்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல தசா புக்தி அந்தரம் ஒரு ட்ராக்ல டிராவல் ஆயிட்டு இருக்கும். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல கிரக அமைப்புகள் ஒரு மாதிரி இருக்கும். இதெல்லாம் பொறுத்து தான் அந்த கோச்சார உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் ரியாக்ட் ஆகும் அப்படிங்கறத சொல்ல முடியும். அதே போல நல்ல யோக தசை நடக்குதுனாக்கா நிறைய நல்ல பலன்கள் தான் கிடைக்கும். அவயோக தசை நடக்குதுனாக்கா கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லா டிராவல் பண்ணணும். அவயோக தசை நடக்கிறவங்களுக்கு கோச்சார ரீதியா நல்ல காலமாக இருந்தாலும் அவங்களுக்கு நடக்கிறது பூரா ஏதோ நெகட்டிவாவே ஃபீல் ஆகும். சொல்ற விஷயம்லாம் அந்த அளவுக்கு ஒத்து வராது. எனவே உங்களுடைய 100% பலன்களுக்கு உடைய ஜனனகால ஜாதகத்தை தான் நீங்க கரெக்டா அனலைஸ் பண்ணி பார்க்கணும். உடைய குடும்ப ஜோதிடர் அணுகி உங்களுக்கு என்ன தசா புக்தி நடக்குது, கிரக அமைப்புகள்லாம் எப்படி இருக்குங்கிறத ஒரு வாட்டி கிளாரிஃபை பண்ணிட்டு இந்த கோச்சார பலன்களை அதோட சூப்பர் கம்போஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் அப்படிங்கிறது ஏற்படும். மேலும் நம்மளுடைய சேனல்ல குரு பெயர்ச்சி பலன்கள் ரொம்ப டீடைலா ரிலீஸ் பண்ணியிருக்கோம். 27 நட்சத்திரத்துக்கும் ரிலீஸ் பண்ணியாச்சு, 12 ராசிகளுக்கும் ரிலீஸ் பண்ணியாச்சு. ராசி நட்சத்திரம் ரெண்டுக்குமே பலன்கள் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். பெரிய அளவுல டிஃபரன்ஸ் இருக்காது. நீங்க உங்களுடைய நட்சத்திரத்துக்கு பார்த்தாலும் சரி, ராசிக்கு பார்த்தாலும் சரி, அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அப்படிலாம் நம்மளுடைய சேனல்ல அவைலபிளா இருக்கும். நம்மளுடைய பிளேலிஸ்ட்டை நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா குரு பெயர்ச்சி நட்சத்திர பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதுல உங்களுடைய நட்சத்திரத்தை நீங்க
கிளிக் பண்ணி பாருங்க. அதுலயும் உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல், ஒரு தெளிவு கிடைக்கும். அதே போல ஒரு ராசி, ஒரு நட்சத்திரம், ஒரு லக்னத்துக்கும் ஜெனரல் ப்ரெடிக்ஷன் போட்டிருக்கோம். தெளிவா கிளியரா ஒரு பொது பலன்கள் கொடுத்திருக்கோம். உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய தொழில், உங்களுடைய உத்தியோகம், இப்படி A to Z உங்களுடைய லைஃப் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி 27 நட்சத்திரத்துக்கும் பலன்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதே போல 12 ராசி, 12 லக்னம் எல்லாத்துக்குமே டீடைலா ரிலீஸ் பண்ணியிருக்கோம். பிறந்த தேதிகளுக்குமான பலன்களும் கூட ஆல்மோஸ்ட் நாங்க ரிலீஸ் பண்ணியாச்சு. அந்த வீடியோலாம் நம்மளுடைய சேனல் அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது அதையுமே ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. அதுவும் உங்களுக்கு நிச்சயமா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம். ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள்.